உலகத்துல எத்தனையோ பேர் வந்துட்டு சூப்பர் பவரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம இந்தியாவில் ராஜஸ்தானை சேர்ந்த பத்ரிலால் அப்படின்றவருக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னே சொல்லலாம். அவரை பற்றின நியூஸ் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இந்தியாவில் ராஜஸ்தான் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் பத்ரிலால். அவருக்கு வந்துட்டு அடிக்கடி கால்வலி வந்துட்டு இருந்திருக்கு. உடனே கால்வலியை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்லேருந்து மும்பை கிளம்பி வந்துட்டார். மும்பையில் ஒரு பெரிய பிரபலமான டாக்டர்கிட்ட போய் கால்வலியை பற்றி பேசியிருக்காரு. உடனே அவர் டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா காலை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் வந்துட்டு காலில் சில ஊசிகள் இருக்கிறது அவருக்கு தெரிய வந்துச்சு. உடனே அதை ஆப்ரேஷன் பண்ணி அங்கேருந்து ஊசியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பத்ரிலால் என்ன பண்ணியிருக்காரு, திருப்பவும் ராஜஸ்தான் போயிட்டாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு மறுபடியும் கழுத்தில் வலி நிறையா வந்திருக்கு. அதனால் திரும்பவும் அந்த மும்பை டாக்டரை வந்து சந்திச்சிருக்காங்க. சந்தித்த போது மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கழுத்துலேயும் சில ஊசிகள் இருக்கிறது டாக்டருக்கு தெரிய வந்துச்சு. அதை பார்த்த டாக்டர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணி இந்த கழுத்தில் இருக்கிற மற்றும் கையில் இருக்கிற எல்லா ஊசியையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் ஆலோசனை பண்ண நேரத்தில் தான் அவருக்கு வந்துட்டு நீரிழிவு நோய் இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதனால் ஆப்ரேஷன் பண்ணி அதை வெளியில் எடுக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பத்ரிலாலோட முழு உடலையும் ஸ்கேன் செஞ்சு பார்க்கும்போது தான் அவரோட கழுத்து மட்டும் கிடையாது, கை, கால், முழங்கை எல்லா இடத்துலையும் சுமார் 75 ஊசிகள் இருக்கிறது டாக்டருக்கு தெரிய வந்துச்சு. அவரோட நீரிழிவு நோயின் காரணமாக வந்துட்டு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு டாக்டர் சொன்னாலும் அந்த ஊசியின் காரணமாக அவரோட உடலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டாக்டர் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, இது வந்துட்டு ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. அந்த ஊசி எப்படி உள்ளே போணுச்சுன்னு பத்ரிலாலுக்கே தெரில அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மேலும் டாக்டர் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, அந்த ஊசி வெளியிலேருந்து உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, அப்படியே போயிருந்தாலும் அது போகிறதுக்கான வழி எதுவும் எங்களுக்கு தென்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் நிக்காம். இப்போ பத்ரிலாலுக்கு வயசு 65 ஆகுது. 65 வயசில் 75 ஊசிகளோட வாழ்ந்துகிட்டு இருக்க இவரே ஒரு கிரேட் மேன் தான் சொல்ல முடியும். ஒரு ஊசி போட்டாலே நம்மளால் ஒரு வாரம் வலி தாங்க முடியறதில்ல. ஆனால் இவர் 75 ஊசியோட இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காருன்றது ஒரு ஆச்சரியமான விஷயமாவே இருக்குது. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்ம தமிழ் ஸ்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.